வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுடைய கார்களில் சேஃப்டி விஷயத்தில் மேலே போயிட்டே தான் வந்திருக்காங்க. நிறைய புது புது விஷயங்களை கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதேமாரி கம்மியான ப்ரைஸில் புது சேஃப்டி அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ எர்டிகா மற்றும் பலேனோ இந்த 2 கார்லையுமே சேஃப்டிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி அந்த 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய எஸ்யூவி கார்களில் ஜூன் மாதம் அதிகமாக விற்பனையான கார் எது அப்படிங்கிறத பற்றியும். ஏன்னா அந்த லிஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான் அந்த டாப் 5க்குள்ளே பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ இந்தியன் பிராண்டுக்குள்ளே கடுமையான டஃப் இருக்குது. மாறி மாறி தான் அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிராண்டில் எந்த கார் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதேமாதிரி எம்ஜி பார்த்தீங்கன்னா M9 எலக்ட்ரிக் MPV காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாருதியோட சேஃப்டி அப்டேட்டை பார்த்துருவோம். எர்டிகா மற்றும் பலேனோ இந்த 2 கார்லையுமே நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. முன்னாடி ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக் கொடுப்பாங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் 6 ஏர்பேக் வரும். இப்போ ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. இதனால் எர்டிகா காரோட ப்ரைஸ் 1.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பலேனோ பொறுத்த வரைக்கும் 0.5% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் எர்டிகா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா பெரும்பாலானோர் எர்டிகாவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பலேனோ பொறுத்த வரைக்கும் அது ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார். நார்மலாக ஆல்டோ, K10, ஷிஃப்ட்டு இந்த மாதிரி கார் இல்லாமல் கார் கொஞ்சம் டிசைனேஸும் நல்லா இருக்கணும், ஒரு ப்ரீமியம் டச் இருக்கணும் அப்படின்னா பலேனோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி எர்டிகாவுக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. ஏன்னா எல்லாருமே ட்ரிப்பு போகிறத, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, ஃபேமிலியோடு போகிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுறாங்க. அதனால் எர்டிகா இப்போ கடந்த வருஷம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சில மாதங்களில் நம்பர் 1 இடத்தையும் பிடிச்சிருக்கு. மினிமம் அந்த பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 8.97 லட்சத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எர்டிகா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் கொடுக்குறாங்க, அதேமாதிரி சிஎன்ஜியும் கொடுக்குறாங்க. இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் சேம் தான், 1462 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. இதில் பெட்ரோலில் மேனுவல் மைலேஜ் பார்த்தோன்னா 20.51 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். 102 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதில் பெட்ரோலே ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா 20.3 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 87 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் இன்ஜின் தான். மைலேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். 20+ மேலே நமக்கு மைலேஜ் கிடைக்கும். ஒரு 7 பேராக போகிறோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ சேஃப்டி வைஸும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய எஸ்யூவி கார்கள், அதில் ஜூன் மாதம் அதிகமாக விற்பனையான கார் அப்படின்னு பார்க்குறப்ப 10வது இடத்த டொயோட்டாவில் டெய்சர் கார் பிடிச்சிருக்கு. இந்த டெய்சர் பற்றி சொல்லணும்னா ஃப்ரான்ஸ் காரை அப்படியே ரீபேஷ் பண்ணி டொயோட்டாவில் டெய்சர் அப்படிங்கிற நேமில் வச்சுருக்காங்க. டொயோட்டாவுக்கு ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இன்னோவாவை தாண்டி அந்த சின்ன ஹேஷ்பேக்கு எஸ்யூவி ரக கார்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகலை. பட் மாருதி கூட டைப் வச்சு அந்த ரீபேஷ் பண்ண பிறகு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. இப்போதைக்கு இந்த டாப் 10 லிஸ்ட்டில் டொயோட்டாவுடைய கார்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு கார் டெய்சர் மட்டும் இடம் பிடிச்சிருக்கு. அதில் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 2408 கார்கள் விற்பனை ஆகிருக்கு. கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப விற்பனை கொஞ்சம் சரிவு தான். ஏன்னா கடந்த வருஷம் 3185 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா 9வது இடத்துல ஸ்கோடாவில் கைலாக் கார் இருக்குது. கைலாக் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்த கார். போன வருஷம் ஜூன்லலாம் இந்த கார் சேல்ஸ்லேயே கிடையாது. இப்போ தான் விற்பனைக்கு வந்துச்சு. ரீசெண்டாக 1 இயர் கூட ஆகலை. அதுக்குள்ளே டாப் 10க்குள்ளே இடம் பிடிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டைலிஷாக இருக்குது, கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதனாலே கைலாக்குக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. ஆல்ரெடி ஸ்கோடாவில் பார்த்தோன்னா நமக்கு குஷா கார் இருக்குது. பட் குஷா கார் 10 லட்சத்துக்கு மேலே போகும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. பட் கைலாக்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 லட்சத்துக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும். ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது, டிசைனும் நல்லாயிருக்கு. சேம் டைம் அப்படியே குஷாக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனாலே இந்த கார் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. 3196 கார்கள் ஜூன் மாதம் விற்பனை பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 8வது இடத்துல ஹுண்டாயில் எக்ஸ்டர் கார் இருக்குது. எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜூனில் 5873 கார்கள் விற்பனை ஆகிருக்கு. அதுவே கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 6908 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. எக்ஸ்டருமே கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வீழ்ச்சி தான். பட் எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய்க்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்த ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வென்யூக்கு பிறகு எக்ஸ்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஏன்னா பட்ஜெட் வெளியில் இருக்கும், 10 லட்சத்துக்குள்ளே நமக்கு ப்ரைஸ் வரும். அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட் டைமாக கார் வாங்க போகிறவங்க ஒரு மாருதியில் வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறப்ப, வேணான்னு முடிவு எடுக்கிறப்ப ஹுண்டாய்க்கு போகிறப்ப எக்ஸ்ட்ரா நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல கியாவில் சோனட் கார் இருக்குது. சோனட் பொறுத்த வரைக்கும் 6658 கார்கள் இந்த வருஷம் விற்பனை ஆயிருக்கு. பட் அதுவே கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா 9816 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. விற்பனை பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோனட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும், ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்கும், நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஆடம்பரமாக
தாராளமாக வேணும் கார் வந்து ஒரு 5 பேர் போகிற மாதிரி இருக்கணும், பட் வந்து நல்லா ஒரு ராயல் லுக் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக சோனட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல ஹுண்டாயில் வென்யூ கார் வந்துருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 6858 கார்கள் விற்பனை ஆயிருக்கு இந்த வருஷம். கடந்த வருஷம் 9890 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. வென்யூமே வந்து சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து தாராளமாக வென்யூ வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்த்தோன்னா மகேந்திரா வந்திருக்கு. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் மகேந்திராவில் XUV 3XO கார் வந்திருக்கு. 7089 கார்கள் இந்த வருஷம் விற்பனை ஆயிருக்கு ஜூனில். கடந்த வருஷத்தில் 8500 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. XUV பெரிய அளவில் சரிவு இல்லை அப்படின்னாலுமே நாளுக்கு நாள் இந்த காரில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு. ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் 9688 கார்கள் ஜூனில் விற்பனை ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் 9815 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. இந்த டாப் 10 லிஸ்ட்டில் ஒரு 2 கார் மட்டும்தான் கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் சேல்ஸ் அதிகமாக ஆயிருக்கு. அதில் ஒரு கார் வந்து ஃப்ரான்ஸு. அடுத்து 3வது இடத்துல டாடா பஞ்ச் இருக்குது. பஞ்சில் வந்து நமக்கு வந்து ஐசி இன்ஜின் மற்றும் EV ரெண்டையுமே சேர்த்து 10446 கார்கள் விற்பனை ஆயிருக்கு இந்த வருஷம் ஜூனில். கடந்த வருஷம் 18238 கார்கள் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. கடந்த வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் பஞ்ச் வந்து நம்பர் 1 இடத்தையே வந்து பிடிச்சிது. அப்போ விற்பனை பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு. அடுத்து வந்து நெக்ஸானில் ஐசி இன்ஜின் மற்றும் EV ரெண்டும் சேர்த்து இந்த வருஷம் ஜூனில் 11602 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருஷம் 12066 கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு. அடுத்து முதல் இடத்துல மாருதியில் பிரெஸ்ஸா கார் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து 14507 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருஷம் 13172 கார்கள் தான் விற்பனையாக இருந்துச்சு. அப்போ பிரெஸ்ஸாவுக்கு இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு புறம் அந்த முதல் 5 இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முதல் 5 இடமே நம்ம இந்திய நிறுவனங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா MG நிறுவனம் வந்து M9 அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கியா கார்னிவலுக்கும் டொயோட்டாவில் வரக்கூடிய வெல்ஃபயர் இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டான ஒரு ப்ரைஸில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது. ஜூலை 21ஆம் தேதி இந்தியாவில் அந்த காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா 5200 mm லென்த்து வரும், 2000 mm வித்து வரும், 1800 mm ஹைட் வரும், 3200 mm வீல் பேஸ் வரும். நல்ல ஒரு பெரிய காராக வந்திருக்கு. கார்னிவல் மற்றும் வெல்ஃபயர் இந்த 2 காரை விட இது வந்து ஒரு பெரிய லென்த் அடிப்படையிலே ஸ்பேசியஸாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லைட் செட்டப் வந்து வருது. டிஆர்எல் ஸ்ட்ரைப்பும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பம்பர் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு குரோம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஏர் டேம் வந்து பெரிய ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. 19 இன்ச்சில் நமக்கு அலாய் வீல்ஸ் வந்து வருது. ரியர் டோர் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலாக வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் போர்ஷன் எடுத்தோன்னா ஸ்போர்ட்டியாக ஷார்ப்பாக வர மாதிரி கனெக்டட் LED டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் செட்டப் வந்து வருது. ஸ்பாய்லர் வந்து நமக்கு டெயில் லைட்டோட சேர்த்து இன்டிகிரேட் ஆகி கனெக்ட் ஆகி வர மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா பம்பரில் குரோம் ஃபினிஷ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டீரியராக உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ப்ரௌன் கலரில் லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. 12.23 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து வரும். அடுத்து 7 இன்ச்சில் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வரும். செகண்ட் ரோவில் வரக்கூடிய கேப்டன் சீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மசாஜ் ஃபங்க்ஷன், ஹீட்டிங், அதேமாதிரி கூலிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து கால் வலிக்குது, கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு வசதியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங் 64 கலரில் வந்து கொடுக்குறாங்க. மேனுவல் சன் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு AC வெண்ட் வரும், USB சார்ஜிங் போர்ட் வருது. பூட் ஸ்பேஸ் வந்து 945 லிட்டர் கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து தேர்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1720 லிட்டராக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேபினில் வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது, பனரோமிக் சன்ரூஃப், ஒயர்லெஸ் சார்ஜர், 360 டிகிரி கேமரா, 13 ஸ்பீக்கர், JBL சவுண்ட் சிஸ்டம், கனெக்டட் கார்டெக்கு, வெஹிக்கிள் டு லோட் அந்த ஒரு வசதி, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 7 ஏர்பேக், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் டிஸ்க் பிரேக், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யூரோ NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட்லையும் சரி, ஆஸ்திரேலியன் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட்லையுமே 5 ஸ்டார் ரேட்டிங் இந்த கார் வந்து வாங்கியிருக்கு. 900 கிலோவாட் நிக்கல் மேக்னீஸ் கோபால்ட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 548 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். 245 ஹார்ஸ் பவரையும் 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 70 to 80 லட்சம் ரூபாயில் இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. நன்றி.